Hello everyone, welcome to Flavors of Madras. இன்னைக்கு நம்ம ஆரஞ்சு குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்ய நமக்கு மோல்ட் எதுவும் தேவையில்லை. ஆரஞ்சு மோல்டா பயன்படுத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குல்ஃபி செய்ய பாலை தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் பால், 50 கிராம் சர்க்கரை, பாதாம் பொடியாய் நறுக்கியது 2 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 கப். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பாலாடையை சேர்த்துக்கோங்க. முதல்ல ஒரு அகலமான பேனை லோ ஃப்ளேமில் வச்சு 1 லிட்டர் பால் அதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பால் அடிப்பிடிக்காத மாதிரி கலந்துட்டே இருங்க. இப்போ இதில் 50 கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாலில் நல்லா சுண்ட காய்ச்சணும். 1 லிட்டர் பால் 1/2 லிட்டருக்கும் கம்மி ஆகிற வரைக்கும் காய்ச்சணும். இந்த அளவுக்கு பால் நல்லா திக்கானதும் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் அப்புறம் பாதாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஒரு பவுல்ல மாற்றிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. அடுத்ததா ஆரஞ்சு சிரப் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு 2, சர்க்கரை 1 டீஸ்பூன். நமக்கு ஆரஞ்சு ஜெஸ்ட் தேவைப்படும். அதுக்காக ஒரு ஆரஞ்சு தோலை இப்படி சீவி அதை நல்லா சாப் பண்ணி 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். முதல்ல 2 ஆரஞ்சஸை எடுத்து மேலே தோலை கொஞ்சமாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு கத்தியை வச்சு உள்ளே இருக்க பல்பை கட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்பூனை வச்சு எல்லா பல்பும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்க, தோலை கட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. இதுல இருந்து ஆரஞ்சு ஜூஸ் அப்புறம் கொஞ்சமா பல்ப் மட்டும் ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுல ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஆரஞ்சு ஜெஸ்ட் அப்புறம் 1 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. இந்த அளவுக்கு திக்கானதும் இதை ஒரு பவுல்ல மாத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வைங்க. இப்போ ஆரஞ்சு சிரப் அப்புறம் பால் நல்லா ஆறிடுச்சு. அடுத்ததா நம்ம இந்த 2ஐயும் ஒன்னா கலந்துடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 2ம் நல்லா ஆறின பிறகுதான் கலக்கணும். இந்த மாதிரி 2 சின்ன கிண்ணம் ஆரஞ்சு ஆடாம இருக்க சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு இப்போ இதுக்கு மேல ஆரஞ்சஸை வச்சு நம்ம கலந்த குல்ஃபியை இதுல ஃபில் பண்ணிக்கலாம். ஆரஞ்சஸை ஃபில் பண்ணதும் நம்ம முன்ன கட் பண்ணியிருந்த தோலை எடுத்து ஆரஞ்சஸை மூடி ஃப்ரீசர்ல 8 மணி நேரம் வச்சிடுங்க. நம்ம ஆரஞ்சு குல்ஃபி தயாராகிடுச்சு. இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதால கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.